தாவேகா ஒரு பலம் பொருந்திய கட்சியாக உருவெடுத்துருச்சு. இப்ப அந்தோட இணைந்தா நமக்கு அதிக சீட்டு மேல கிடைக்கும்னு நினைக்கிறாங்கல்ல. இந்த நினைப்பு ஈடேறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதாவது திமுக இனி ஈடேறாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால இங்க அதான். ஃபர்ஸ்ட் இங்க போயிருவோம். அதுக்கப்புறம் திமுக இனி அழிஞ்சு போச்சு. ஜெயிக்கிற குதிரை சவாரி பண்ணலாம். அதுதான் அது உலக இயற்கை தானே, அது உலக இயற்கை தானே. இங்க இருந்தா நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, அங்க போனா ஒரு 10 MP கிடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப தாவேகாவோட 29ல கூட்டணி வைக்க காரணம் தான். சரி, இப்ப திமுகவுடைய தயவால் தான் அது ஒரு பலமான எதிர்கட்சியாக இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது. இப்ப தன்னுடைய வாபஸ வித்ட்ரா பண்றாங்களா? இப்ப ஆல்ரெடி இருக்கைகளை வந்து பக்கத்துல மாத்தி தர சொல்லியிருக்கிறாங்களே, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் உங்களோட உறவு? உறவு முடிஞ்சு போச்சு, அங்கேயே முடிஞ்சு. அவ்வளவுதான். சரி, அந்த எம்பிக்கள் திமுக எம்எல்ஏடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? திமுக எம்பிக்கள் திமுக தலைமை சொல்லுவதை கேட்பாங்க. திமுக தலைமை எதை கட்டளையிடுகிறதோ, திமுக தலைமை எதை சொல்லுகிறதோ அதுதான் திமுக எம்பி கேட்பான், எம்எல்ஏ கேட்பான். இது இயற்கை தானே. மாறிடுச்சு, ஒரே நாள்ல எல்லாமே எல்லாம் மாறி போச்சு. உங்க பக்கத்துக்கு வாசமே வேண்டாம், உங்களை பார்க்கவே நாங்கள் அஞ்சுறோம்.